ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒவ்வொரு திசையிலும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும், அந்த திசைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு குரு திசைங்கிறது எப்படி இருக்கும், குரு திசைக்கு என்னென்ன செஞ்சால் அந்த குரு திசை நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். குரு அப்படின்றாலே புத்திரக்காரகன், தனக்காரகன் அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். அப்போ புத்திரக்காரனாகவும் தனக்காரகனாகவும் இருக்கக்கூடிய குரு தான் நல்ல குருவாக இருந்து மக்களை வழிநடத்தக்கூடியது. ஆசிரியர், வங்கி, பொருளாதார திட்டங்கள், இது எல்லாத்துக்கும் சேர்த்து குரு தான் முக்கிய பங்கு வகிக்கிறதுனால குரு இல்லாமல் எதுவும் இயங்க முடியாது. நம்ம ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட நமக்கு ஒரு பணம் தேவைப்படுது இல்லையா? அது மட்டும் இல்லை, நல்ல வார்த்தைகளை பேசுகிறது, நல்ல ஒரு அடுத்த ஜெனரேஷனை தயார்படுத்துறதுன்னு சொல்கிறோம்ல, இது எல்லாத்துக்குமே குரு வேணும். நம்மளே அறியாமல் நமக்கு பல பேர் குருவாக இருந்திருப்பாங்க. நாம் குரு அப்படின்னு தேடி போகிறவங்க நமக்கு குருவாக நடந்துக்கவும் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் குருங்கிறது லைஃப்பில் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் தாய் தந்தையரை சொன்ன பிறகு மூணாவது ஆசான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் சின்ன வயசில் நமக்கு இந்த முதல் ஆனாவனா எழுதத்தை கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியையோ நம்ம இன்னை வரைக்கும் மறக்க மாட்டோம். அப்போ குரு திசை கிட்டத்தட்ட 16 வருஷத்தில் இந்த குரு திசை எப்படி இருக்கும், எந்த இடத்துலேருந்து குருவோட திசை நடந்தால் அது நல்ல பலன்களை கொடுக்கும், இல்லை சரியாக கொடுக்காது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். குரு அப்படின்னு வரும்போது பொதுவாகவே சுபக்கிரகங்கள் கேந்திரங்கள்லேருந்து திசை நடத்தினா அது உண்மையிலே நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறது உண்மை. அதே சமயம் புதனுக்கு சொல்லப்பட்டது மாதிரியே உபய லக்கணமாக இருந்து குரு 1, 4, 7, 10ஆம் இடங்களில் இருந்து திசை நடத்துதுன்னா நிச்சயமாக அந்த குருவால் நல்ல பலன்களை கொடுக்க முடியாது. நடக்கிறதெல்லாம் தவறான பலன்களை தான் நடக்கும். அதனால் அதை மெயினாக நீங்கள் மனசில் கணக்கு வச்சுக்கிட்டு தான் பார்க்கணும். அதுக்கடுத்தது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். குருவுக்கு தனகாரகன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறதுனால தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே இருந்ததுன்னா காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் 2ஆம் இடத்துல இருந்து குரு திசை நடத்தினால் கூட அந்த திசை பெரிய அளவுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்காது. அதே போல் புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, அந்த குரு 5ஆம் இடத்துல இருந்து திசை நடத்தினாலும் அந்த திசை நல்ல வகையில் பலன் கொடுக்காதுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கலாம். இப்போது 1, 4, 7, 10 குரு திசை நடத்தினா அந்த குரு திசை நல்ல பலன்களை கொடுக்காது. அதே போல் தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தினா கூட பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த பலன்களை கொடுக்காது. அதே போல் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 5ஆம் இடத்துல இருந்து திசை நடத்தினாலும் நல்ல பலன்களை கொடுக்காது. ஆனால் இந்த குரு மற்ற லக்கணங்களுக்கு உபய லக்கணங்களில் இருக்கிற குரு கூட மற்ற சனியோட பார்வை பெற்றிருந்தால், அதாவது ஒரு தோஷம் இன்னொரு தோஷத்துக்கு விதிவிலக்கு அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கெட்டவன் கெட்டு போகிறது மாதிரி தான். ஒரு மோசமான இடங்களில் இருக்கிற குருவையோ புதனையோ சனி பார்க்கும்போது அந்த தோஷம் ஓரளவு அதுலேருந்து விடுபடும். அதே போல் சுக்கிரனோட சேர்ந்த குரு, சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருந்தால் அது எந்த வகையிலையும் நல்ல பலன்களை கொடுக்காது. நம்ம ஆட்கள் எல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க, இதுதான் கஜலட்சுமி யோகம், சிறு பணமும் கிடைக்கும் பெரிய பணமும் கிடைக்கும் அப்படிம்பாங்க. நிறைய பேர் இந்த இடத்துல போட்டு குழம்புறாங்க. ஏன்னா குரு சுக்கிரனை பார்த்தால் ஒரு பலன், அல்லது சுக்கிரன் குருவை பார்த்தால் ஒரு பலன். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால் அது எந்த வகையிலும் நல்ல பலன்களே கொடுக்காது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஒரு சேர்க்கை இருந்து அதை சனி பார்த்தால் ஓரளவு அந்த பலன்கள், கெடு பலன்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வருங்கிறத மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ குரு எங்கெங்கெல்லாம் இருந்து திசையை நடத்தினா என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபய லக்கணங்களை தவிர மற்ற 1ஆம் இடத்துல குரு இருந்து திசை நடத்தினா அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அது குருவுக்கு பகை வீடாகவோ பாதக வீடாகவோ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. குரு திசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப மெச்சூர்டாக பேசுவாங்க, அடுத்தவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்கிற அளவுக்கு நடந்துப்பாங்க, ரொம்ப தூய்மையாக இருப்பாங்க. அதாவது மற்ற பல பேருக்கு ரோல் மாடல். யாராவது பேசுனாங்கன்னா நமக்கு காது கொடுத்து கேட்டுகிட்டே இருக்கணும், அவங்கள எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அந்த அளவுக்கு அவங்க பக்குவப்பட்டு நல்ல பண்புள்ளவர்களாக இருப்பாங்க. பொருளாதார உதவிகள்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுனால அவங்க யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் இருக்காது. இது 1ஆம் இடத்துல குரு இருந்து திசை நடத்தினா நடக்கும், உபய லக்கணங்களுக்கு பொருந்தாது. அடுத்து 2ஆம் இடத்துல குரு இருந்து திசை நடத்தினா அது நல்ல இடமா குருவுக்கு வேறு கிரகங்களோட பார்வை, இப்போ சூரியனோட பார்வை பெற்றிருந்தால் கூட சரி, அந்த இடத்துல தனக்காரகன் தன பாவத்திலே இருக்கிறதுனால அது கூட கெட்ட தோஷங்கள்லாம் விலகி போய் நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அதனால் 2ஆம் இடத்துல இருக்கிற குருவும்
பகை வீடாக இல்லாத பட்சத்தில் பாவக்கரங்களோட பார்வை சேர்க்கை பெறாத பட்சத்தில் அந்த குரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேணாம். 3ஆம் இடத்து குரு, இது வந்து குருவுக்கு பகை வீடு, இந்த புதன் வீடாவோ கன்னி வீடாவோ வந்ததுன்னா பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது. மற்ற இடங்கள் ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேணாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது உபயலக்கணங்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் சிறப்பு தான். நல்ல கல்வி, வேலைவாய்ப்பு, இந்த பொருளாதார சூழ்நிலைகள் இதெல்லாம் நல்லா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பிறந்த இடத்துல செல்வாக்கு பெற்று விளம்புவாங்க. குடும்பங்கள் கூட ரொம்ப பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்களோட தொடர்புடைய குடும்பமாக இருக்கும். அல்லது அந்த குடும்பத்திலேருந்து வந்து கல்வி பணியில் இருப்பாங்க, ஆசிரியராகவோ அல்லது கல்வித்துறை பணியிலே இருப்பாங்க. பல பேர் வந்து நிதி நிறுவனம், வங்கி ஊழியர் சம்மந்தப்பட்ட பணிகள்லேயும் இருப்பாங்க. இதெல்லாம் குருவோட சிறப்பு. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது கூட ரொம்ப அற்புதமான பலன் தான். ஆனால் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை வேறு ஏதாவது ஒரு நல்ல கிரகத்தோட பார்வையை பெற்றிருக்கணும். அப்போ தான் நல்ல வேலை பார்க்கும். அப்படி இல்லைன்னா அது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அது ஒரு வகையில் காரக பவனாஸ்தியாகி ஒன்றும் இல்லை, அந்த புத்திர பேர் வந்து தாமதப்படுத்திடுது, சில பேருக்கு இல்லாமல் பண்ணிடுது. மற்றபடி பொருளாதார ரீதியாக வந்து பெரிய அளவுக்கு அது பிரச்சனையை கொடுக்கறதில்ல. 6ஆம் இடத்த குரு வந்து பெரிய அளவுக்கு நன்மை பயக்காது. குரு வந்து இருக்கிற இடம் வந்து 6ஆம் இடத்துல வந்து பாவக்கிரகங்களுக்கு தான் நல்ல திசை இருக்குமே தவிர குருவுக்கு வந்து அவ்வளோ பெரிய விசேஷம் கிடையாது. கடன்கள் கொடுத்தீங்கன்னாலும் பெருகிக்கிட்டே தான் போகும். நோய்கள் வந்தாலும் இருக்க சின்ன சின்ன நோயும் பெரிய அளவுக்கு விரிவடைஞ்சிக்கிட்டே தான் போகும். அதனால் 6ஆம் இடத்து குரு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பானதாக நம்ம எடுத்துக்க முடியாது. 6ஆம் இடத்துல குரு இருந்து அந்த திசை நடத்தினா கூட அவங்க பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை சந்திக்க முடியாது. 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பல பேருக்கு வந்து சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பேரில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுது. உபயலக்கணங்களை தவிர மற்ற லக்கணங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். குரு வந்து நீச்சமோ பகையோ பெறாமல் இருந்து பாவக்கிரகங்களோட சேர்க்கை பெறாமல் இருக்கிறது ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். அங்கேருந்து திசையும் அந்த குரு திசை நல்ல பலனாக இருக்கும் அப்படிங்கிறது மறக்க வேணாம். அடுத்தது 8ஆம் இடத்து குரு. 8ஆம் இடத்து குரு வந்து பொதுவாக அவ்வளோ சிறப்பு இல்லை. அது என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்கணத்துக்கு 8ஆம் இடம் நல்லது தானே, துலாம் லக்கணத்துக்கு 8ஆம் இடம் நல்லது தானே, இப்படிலாம் நம்ம சில விஷயங்களில் யோசிப்போம். பொதுவாக குரு வந்து ஒரு ஜாதகத்தில் மறைவது அவ்வளோ நல்ல விஷயங்கள் இல்லை. குரு மறைந்தவர்களுக்கு வந்து இந்த குருவோட ஸ்தானம், இந்த ஆசான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து கிடைக்காது. ஏன்னா பொதுவாக இந்த குரு மறைஞ்சு போச்சாலே என்ன நினைப்பாங்கன்னா விரதம், ஒழுக்க முறைகள், இந்த சட்டத்திட்டங்கள்லாம் கரெக்டாக கடைப்பிடிப்பாங்கல்ல. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க அதை எந்த அளவுக்கு கடைப்பிடிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. கணக்கில் வராத பணங்கள் கூட நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இது நியாயமாக தப்பாங்கிறது நமக்கு தெரியாது. பொதுவாக சட்டப்படி அது தவறு தானே. அப்போ இந்த மாதிரி மறைமுகமான சில விஷயங்கள்லாம் நடக்குங்கிறதுனால பொதுவாக வந்து 8ஆம் இடத்துல வந்து குரு பலன்களை கொடுத்தா கூட, ஆனால் அந்த குருவுக்குரிய தன்மை வந்து இந்த ஜாதகத்துக்கு இருக்காது, அந்த ஜாதகருக்கு இருக்காதுங்கிறத ரொம்ப யோசிக்கணும். 9ஆம் இடத்து குருங்கிறது ரொம்ப நல்லது. ஓடுனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. 9ஆம் இடத்துல குரு உள்ளவங்க பல பேர் தான் பிறந்த இடத்த விட்டு ரொம்ப வெளியூர் போய் ரொம்ப சிறப்பாக மேலே வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த 9ஆம் இடத்துல குரு இருக்கும். இந்த குரு வந்து நீச்சமோ பகையோ பெறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக 9ஆம் இடத்து குருங்கிறது நல்ல கல்வியை கொடுக்கும். அந்த திசை நடத்தும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அவங்க ஒரு உன்னத நிலையை அடைவாங்க. பணியில் இருக்கிறவங்க மிகப்பெரிய அளவுக்கு பதவி உயர்வு பெற்று வருவாங்க. சாதாரணமாக தொழில் செய்கிறவங்க கூட நல்ல உத்தேசமாக மிகப்பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்து குரு வேறு மாதிரியான பிரச்சனையை குறிக்கும். இது வந்து உபயலக்கணமாக இல்லாட்டி கூட 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், சிவனே வந்து பிச்சை எடுத்துகிட்டு காசி போய் அன்னபூரணிகிட்ட சாப்பாடு வாங்கின பிறகு தான் பிரச்சனை தீர்ந்துதுங்கிறாங்கல்ல. பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலைன்னா கூட அந்த அளவுக்கு நெருக்கடியை கொண்டாந்து தள்ளி விட்டுடும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் பணிகளுக்கு ரொம்ப உயர்ந்தவங்க. அதாவது இவங்க வந்து குருவாக இருந்து மற்றவங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கணும். வணிகம் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. இதை 10ஆம் இடத்துல குருவில் உள்ளவங்க ரொம்ப கவனமாக ஆலோசித்து பார்க்கணும். அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா கிரகங்களுமே நல்ல பலன்களை தான் கொடுக்கும். சரளக்கணங்களுக்கு மட்டும் 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்ததுன்னா அது நல்ல பலனை கொடுக்காது. அதை தவிர மற்ற எல்லாமே 11ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தினா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு வகையில் மிகப்பெரிய வகையில் சிறப்பு. எங்கே சொல்லுவாங்கன்னா 12ஆம் இடம்ங்கிறது வந்து அயன சயன சுகஸ்தானம்ங்கிறதுனால அந்த இடத்துல குரு இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கும். அதாவது எப்படின்னா சில பேர் அடிப்படை தேவைகளுக்கே போராடுவாங்க. சில பேர் வசதியாக இருந்தும் வந்து வேலைக்கு சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல், ரெஸ்ட் எடுக்க முடியாமல் தவிக்கிறாங்கல்ல. பொதுவாக அந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே இயல்பாகவே அமைஞ்சிடும். அதனால் பொதுவாக குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். இருந்தாலும் சோம்பேறித்தனத்தை விடுபட்டுட்டு ஏதாவது இந்த சொசைட்டிக்கு தேவையான அளவுக்கு செய்யணுங்கிற எண்ணத்தோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த குரு நல்ல மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுங்கிறத மறந்துடக்கூடாது. குரு திசை உங்கள் லக்கணத்துக்கு எந்த இடத்துலேருந்து திசையை நடத்தினாலும் 1, 4, 7, 10 குரு இருந்து உபயலக்கணமாக இருந்து திசை நடத்தினாலும் மஞ்சள் நிறத்துலையே
சம்மந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்துகிறத தவிர்த்துடணும். இதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதே போல் கோல்டு தான் தானமாக கொடுக்கணும். எத்தனை பேர் கொடுப்பீங்கன்னு தெரியாது விற்கிற சூழ்நிலையில். அதனால் கோல்டை வந்து கொஞ்சம் தானமாக கொடுக்கலாம். முடிஞ்ச வரையில் ஒரு 1/2 கிராம் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏழைகளுக்கு கல்யாணம் நடக்கும்போது இந்த தங்கம் கொடுக்கலாம் இல்லையா. ஒன்று, குருவுக்கு வந்து புத்திரகாரகன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. குழந்தைகளுக்கு, குழந்தைகள் நலத்துக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? நிறைய இடங்களில் பார்க்குறோம் இல்லையா, அடிப்படை கல்விக்கு குழந்தைகள்லாம் போராடும்போது அவங்கள வந்து ஏதோ ஒரு குழந்தைக்கு தத்து எடுத்து நீங்கள் வந்து செலவு செய்யலாம். ஆதரவற்ற பிள்ளைகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி குழந்தைகளாக உள்ளவங்களுக்கு என்னென்னலாம், சில பேருக்கு மருத்துவ செலவு கூட பண்ணலாம். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது வந்து இந்த பாடசாலைகள் இருக்குல்ல, இந்த இலவசமாக கல்வி அதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த கல்விகளுக்கு சேர்ந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக பாடம் நடக்கலாம். சம்பளம் வாங்கிக்காமல் சில பேருக்கு இந்த ஆசிரியர் பணி செய்து கொடுக்கறது, ஆலோசனை செய்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து குரு திசை உங்களுக்கு நல்ல மாதிரியான பலன்களை கொடுக்கும். சமூகத்தில் ரொம்ப தாழ்ந்த நிலையில், கீழ்நிலையில் இருக்காங்கல்ல, சாலையோரம் வசிக்கிறவங்க, இன்னும் சில பேர் பொருளாதார மேம்பாடு இல்லாமல் அடிப்படை தேவைகளுக்கே போராடுறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் சேவையாற்றினா குரு திசையோட கெடுபலன்கள்லாம் நீங்கி அந்த குரு திசை உங்களுக்கு நல்ல மாதிரி அமையும்னு இந்த பரிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வீடை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப சின்ன வீடாக இருந்தால் கூட அப்பப்போ தொடச்சி டெய்லி ஒரு ஊதுபத்தியை ஏற்றி வைங்களேன், சாம்பிராணியை போடுங்களேன். ஏன்னா பூஜைங்கிறது குருவோட சம்மந்தப்பட்டது இல்லை. அப்போ டெய்லி உங்கள் வீட்டில் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சிங்கன்னா அந்த ஊதுபத்தியோட வாசனை முழுக்க வந்து அந்த வீடு முழுக்களும் பரவும் இல்லையா. அப்போ வந்து அந்த இடத்துல குரு ஆதிக்கம் வர ஆரம்பிக்கும். குரு திசை உண்மையிலேயே நல்லா வேலை பார்க்கணும், நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த மதுபானங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது மாமிச உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இந்த குரு திசைங்கிறது உங்களுக்கு நல்ல மாதிரி நடக்கணும்னா என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணுங்கிறது இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.